பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களை பார்ப்பதில் மிக்க சந்தோஷம். என்ன வேணா சொல்லி நான் செய்யறதான் செய்வேன். ஏன்னா எனக்கு பழகிடுச்சு, நான் அப்படிதான் இருப்பேன். தப்பு செய்யாத நான் செய்வேன், பாவம் செய்யாத நான் செய்வேன். ஏன்னா நான் அப்படிதான் இருப்பேன். எனக்குள்ள அந்த ஜீன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போன்ற நிறைய பேர் சாக்கு சொல்றோம். நிறைய பேர் அந்த வார்த்தையை நம்ம சொல்லி பழகுறோம். ஏன்னா நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, இது கடைசி காலம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்த கடைசி காலத்துல நம்ம எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல வரோம். வேற எதுவும் ஒண்ணும் இல்லை. சோ இந்த நாள் கூட இதை நான் சொன்னா நல்லா இருக்காதீங்க இல்லையா? இல்ல வேத வார்த்தை சொன்னா உங்களுக்கு புரியும். டைரக்டா வார்த்தைக்குள்ள போயிடலாம் வாங்க. சோ இதனால கூட என்னன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதுல என்ன சொல்லுது கரெக்டா பாருங்க. நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய வில்லாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ மனுஷன் சொன்னா அது கேர்லெஸ்ஸா விட்டு போயிடும். இங்க வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீ அக்கிரமம் செஞ்சா தண்டிப்ப அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம எவ்வளவு அக்கிரமங்கள் செஞ்சிருக்கோம், இனி வருகிற நாட்கள் அக்கிரமமே செய்யாதபடி நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்துக் கொள்ளணும். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் அவனுக்கு அப்பாவா இருப்பேன், அவன் எனக்கு பிள்ளையா இருப்பான். நம்முடைய